என் பேர் ஷர்வின் சிவரகு. ஷர்வின் சிவரகு. சிவரகு. ஓகே. இங்க தான் தங்குறீங்களா? இல்ல, நான் மலேசியால இருந்து வரேன். மலேசியால இருந்து வரேன். நாங்க 10 நாள் டூர் வந்திருக்கோம். ஓகே. டூர் கம்பெனி. ஃபேமிலி டூரா வந்திருக்கோம். ஹோட்டல் சுத்தி பார்த்துட்டு இங்க கடைசி நாள் அதான் இங்க டி நகர்ல ஷாப்பிங் பண்ணிட்டு போறது. மலேசியால எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்களா? இல்ல அவங்க எல்லாம் நார்மல் ஹைட் தான். நான் தான். நீங்க எவ்வளவு ஹைட்டுங்க? நான் 7 feet 210 cm. 7 feet 210 cm. சிஎம் கணக்குல 210 cm இருக்கு. இங்க ஏதாவது ரெக்கார்ட் ஏதாவது கத்துறீங்களா ஹைட்டுக்கு? ரெக்கார்ட்லாம் இல்ல. ஆனா நான் மலேசியா டோட்டல் ஸ்போர்ட்ஸ்மேன். என்ன ஸ்போர்ட்ஸ்? பாஸ்கெட்பால் விளையாடுறேன். பாஸ்கெட்பால் நேஷனலுக்கு விளையாடுறேன். இவ்வளவு ஹைட்டா இருந்த பாஸ்கெட்பால். ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு ஹைட்டா இருக்கு ஏதாவது ரீசன் இருக்கீங்களா? அப்பா அம்மா நல்லா ஹைட்டா இருக்கும். அப்பா அம்மா எல்லாம் ஹைட். எங்க ஃபேமிலிலாம் நிறைய பேர் 6 feet. ஜெனட்டிக் மோஸ்ட். அப்புறம் நியூட்ரிஷன் வேற. நான் நியூட்ரிஷன் நிறைய காய்கறிங்க எல்லாம் நல்லா குடிப்பேன். ஸோ சின்ன வயசுலாம் அந்த மாதிரி நியூட்ரிஷன் நிறைய இருந்ததுனால இன்னும் வளர ஆரம்பிச்சேன். ஸோ அதுதான் ரிசல்ட். ஐடியா எனக்கு சொல்லி தரணும். நான் மட்டும் தான் வரவே இல்லை. உங்களுக்கு சரி தெரியாம போயிட்டு. ஓகே பரவாயில்ல. இப்போ ரொம்ப ஹைட்டா இருக்கிறது நல்லா சொன்ன பார்ட்னர் ஓகேனாலும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி வேற கஷ்டமா இருக்கும். கார்ல ஏறது கஷ்டமா இருக்கும். பல கஷ்டங்க. அது சுழர் தேர்வு கஷ்டம். சுழர்னா நீட்டு சுழர்னா நான் வந்து சொந்தமா தைக்க கொடுத்துருவேன். ஷூனா வந்து ஷூ தேர்வு கஷ்டம். மலேசியால ஷூ சைஸ் வந்து US 16. அது Euro 50.5 அதுகிட்ட வரும். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா ரொம்ப கஷ்டம். அது ஷூ லாங் பேண்ட்ஸ் தான் ரொம்ப கிடைக்க கஷ்டம். அப்புறம் காடியில ஏறி உட்கார இடிக்கும். அப்புறம் கதூர்லாம் குனிஞ்சு போகணும். ஆமா டோர்ல போகணும். குனிஞ்சுதான் போகணும். வீட்டு டோருக்கு நான் குனிஞ்சுதான் போவேன். வீட்டு டோருக்கு அப்படிதான். ஆமா உங்க வீட்டுல நீங்க தான் பெரிய ஹைட்? நான் தான் ஆகட்டாலஸ். ஆமா வீட்லயே நான் தான். ஓகே சரி. இப்போ எவ்வளவு ஹைட்டா வந்திருக்கீங்க? உங்களை யாராவது கிண்டல் பண்ணிருக்கீங்களா? சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்கும் தான். ஆமா சின்ன வயசுல செகண்டரி ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் தான். ஆனா அதான் நான் எடுத்துக்க மாட்டேன். அப்படியே அவங்க பயப்படுவாங்க பார்த்து? பயப்படுவேன். நான் அப்படியே ஜாலியா எடுத்துக்குவேன். எடுத்து அப்புறம் நான் வந்து கண்டுக்க மாட்டேன். அப்படியே கட்டு போயிடுவேன். ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல. ஃபீலிங்ஸா இல்ல. இதுக்கே தான் ஃபீலிங்ஸ் வருது. அவங்களுக்கு டயட் இல்ல. அதனால தான் அவங்க கிண்டல் பண்றாங்க. அவங்க ஜெலஸ். அது மாதிரி ஜெலஸ். என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது. ஓகே பரவாயில்லைங்க. ஹாப்பியா இருக்கீங்க? ஹாப்பியா தான். உங்க பொண்ணு தான்? இல்ல இது எங்க அக்கா பையன். அக்கா ஷாப்பிங் பண்றாங்க. நான் சுத்துறேன். ஓகே எவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு? இப்ப 22. 22 ஆச்சா? அவ்வளவுதான் ஆச்சா? என்ன பரிசீலனை படிச்சு முடிச்சிக்கலாம்? நான் ஃபுல் டைம் இப்ப ப்ரொஃபஷனலா பாஸ்கெட் விளையாண்டுட்டு இருக்கேன். கிளாப்புக்கு கண்ட்ரில விளையாண்டுட்டு இருக்கேன். ஓகே. அங்கதான் வந்து படிப்புலாம் நான் வந்து ஹைஸ்கூல் வரைக்கும் நான் படிச்சேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லயே இருக்கு. ஓகே ஏதாவது லவ் பண்றீங்களா யாராவது? அதெல்லாம் இல்லைங்க. அது ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்களா? ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றேன். இப்போதைக்கு யாரும் இல்ல. தனியா தான் இருக்கேன். என்னங்க சரிப்பா சீரியஸா பேசிட்டு இருக்கோம். அவன் விட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல. ஓகே இப்போதைக்கு லவ் பண்ற ஐடியா எல்லாம் கிடையாது? இப்போதைக்கு ஐடியா இருக்கு. ஆனா செட் ஆகுதுங்களா? செட் ஆகுது. அப்புறமா யாராச்சும் மலையாளத்துல கிடைக்கல. சென்னையில பாக்கலாமே? சென்னையில பாக்கலாமே. நானும் பாத்தேன். சென்னையில எப்படி இருக்கு? பொண்ணுங்களா அழகா இருக்காங்க? மலேசியாவோட பொண்ணு சென்னையில தான் அதிகமா இருக்குங்களா அழகா? ஆமா அது சொல்லலாம். மலேசியாவோட இங்கதான் ரொம்ப அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அது தெரியல. ஒரே சரி உங்களுக்கு மலேசியா பொண்ணுங்க பிடிக்கும் தமிழ் பொண்ணுங்க பிடிக்கும்? தமிழ் பொண்ணுங்க. தமிழ் பொண்ணுங்களா? தமிழ் பொண்ணுங்க. கல்யாணம் பண்ண தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. இங்க இருந்தா கல்யாணம் பண்ணுவாங்க. கை அடிக்கிறேன். எங்க இருந்தா போறது? எங்க இருந்தா போறது? ஆனா உங்களுக்கு பிடிச்ச தமிழ்நாடு வாய்ப்பு தமிழ்நாடு? ஆமா கண்டிப்பா. தமிழ்நாடு கொண்டு கிடைச்சு கண்டிப்பா தமிழ்நாடு உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறேன். ஓகே கல்யாணத்துக்கு கூப்பிடணும். கண்டிப்பா வந்துடும். நானும் கேமராமா டிவில இருந்து எல்லாம் தமிழ்நாடு பூரா பெரிய போஸ்ட்ல ஒட்டி வச்சிருக்கேன்.